शेषाद्यवंशकलशोधरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपराब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् आहं प्रपद्ये। प्रह्लाद नारद पराशरपुण्डरीक व्यासाम्बरीशशुकशौनकभीष्मराल्भ्यान् रुक्माङ्गरार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महराक्षय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाघान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। व्यासं प्रथितनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुगतातं तपोनिध्यम्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। கண்ணவிரானே விண்ணோடு கருமாணிக்கத்தை இவரை நன்னையும் நன்னகில்லேன் நிலவை உடம்பிலிட்டேன் தாழ்வார் அழுதார். அதே மாதிரி இந்த கோபிகாஸ்திரிகளும் அந்த ஆய்ப்பாடி இருக்கும்படியான சகல ஸ்திரீகளும் இடையர்களும் கண்ணனை பற்றி பரம பக்தி அடைந்து யுகல கீதம்னு பாடுறான். இன்னைக்கு யுகல கீதம், யுகலம் ரெண்டு டபுள் ட்வின்ஸ். என்ன யுகலம்? ராமகிருஷ்ணால் 2 பேர் ஒரு யுகலம். அவ காட்டுக்கு தினம் மாடமேய்க்கு கூட்டிண்டு போறான் நிறையா பேர். தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர் நடையிட்டு வருவான் போவான். முதல் போனா தானே வருது. அந்த மாதிரி 1000 பிள்ளைகளோடு எல்லாரும் மாடு காக்கிறதுக்கு போறான். அப்போ இந்த கோபஸ்திரீகளுக்கு மனசுல பக்தி பெருக்கலாம். அவளாம் மனசால போராடாம். இவ நடந்து போனா அப்போ அங்க இருக்க முடியாதுன்னா பிரத்தியன்னம் குழல், மாடுகள், கன்றுகள், பட்சிகள், நதி, மரம், பர்வதம், மான், மேகம், தேவதைகள், தேனி, மயில், குயில், ஹம்சம், வக்கம், கோவர்தன பர்வதம், யமுனா நதி, அந்த நிலத்தில் பெருகும்படியான பாம்பாதிகள், காட்டுப்பகுதி, மாட்டுக்காரர், பலராமன், இத்தனை பேர்களும் அவனை அனுபவிக்கிறானாம். எப்படி அது சொல்ற? கோவிந்தன் குழல்கள் ஊதின போது அவன் மாலைப்பூசல் ஒன்று வந்திருக்கு. வேய் விருதோமாலோ வெறுவன் தினவியும் யாரும் நோக்கா. அந்த பாயசத்திலே என் கண்ணன் நீ விஷமிக்கப் போகேல் அப்படின்னு அவன் சொல்றான். ஏன் நாம அத்தனை பகவானிடத்துக்குள்ள பரம பக்தி விட்டு பிரிந்தா போயே விடுவேன், கோலம் செய்து இங்கே இருந்தவன். அந்த மாதிரி கண்ணன் விஷயத்துக்குள்ள 2 பத்தியம் 26 ஸ்லோகம் இருக்கு. முதல் ஸ்லோகம் இன்ட்ரடக்ஷன், கடைசி ஸ்லோகம் கன்க்ளூஷன். மத்தியத்து 24 ஸ்லோகத்துக்குள்ள 2 ஸ்லோகம் யுகனம். 2 ஸ்லோகத்துக்கு ஒரு விஷயம். இது வந்தோடனே எப்படி சந்தோஷப்படுறது கண்ணனை பார்த்து அப்படின்னு சொல்றேன். அது சப்ஜெக்ட் மேட்டர். என்ன யுகல கீதம்? ஒரு 15 கீதம் இருக்குதுல. பாகவதத்திலேயே பகவத்கீதை, உத்தவ கீதை, யுகல கீதை, கோபிகா கீதை, இதெல்லாம் கணக்கு போட்டதுன்னா ஒரு 15 கீதை இருக்கு. அதுல யுகல கீதை, யுகலம் என்ன? ட்வின்ஸ். ராமகிருஷ்ணாள் ஒரு யுகலம், 2 ஸ்லோகத்துக்கு ஒரு யுகலம். அப்படி 24 ஸ்லோகத்துல 12 யுகலம் இருக்கு. அது இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம் நாங்கள். அது பரமபக்தி. அவ 1000 நடந்து போனா இந்த 1000 சிறுமியர், 1000 பெண்கள் மனசால போனோம். எந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கு? எந்த மாதிரி அந்த காட்டு மிருகங்கள், பொன் சகலம் அனுபவிக்க மாதிரி இப்ப அனுபவிக்கிறேன். யுகல கீதம்.
சுகவாச்சா சுகபிரம்மம் சொல்லுகிறார். கோப்பிய கிருஷ்ணேவரம் யாத்தே, கிருஷ்ணன் காட்டுக்கு பிறகுவது அமருத்ரத சேதசகா, அவனே மனசில் வச்சுண்டு கிருஷ்ணலீலா பிரகாயந்தியோ, கிருஷ்ணிய லீலையே அப்படியே பாடிட்டு இருப்பானாம். நின்யுகு துக்கேன வாசரான்னு, அந்த வாசரம் அந்த தினத்தை அப்படி கைக்கு வேணாம் நினைச்சுட்டே கண்ணுடையா கோவர்தனர் எடுத்தான். பாம்பா கஷ்டத்தை நீக்கினான். ஒவ்வொரு அவசர பேருக்கு என்று சொல்லி அத்தனை பேரையும் நீக்கினானே, அது என்ன பரம்பொருளப்பா நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கு. யசோதைய புண்ணியம் என்ன, அந்த நந்த பாபாவுடைய புண்ணியம் என்ன அப்படின்னு ஒன்னொன்னா அவனை பகவானாகவே நினைத்து அவனை அறிந்து போயிருந்து ஆடுறான். எப்படி இது இன்ட்ரடக்ஷன் பத்தியமாயிடுது. கோப்யா பூச்சுஹூ, மேல 24 பாசனம் கோபியா பூச்சரும், கடைசி பாசனம் மறுபடியும் சுகபிரம்ம வாச்சு. சரி, இது ரெண்டு ஸ்லோகம், ஒரு யுகலம். 24 ஸ்லோகம், 12 யுகலம். ராமகிருஷ்ணாள் ஒரு யுகலம். வாமபாஹிகிருத வாம கபோலோ வல்கித பூததர ஆரிஹித வேணும் கோமலாங்குல விராத்திதமார் ஆஸ்திதமார்க்கம் கோப்ய ஈரயதி எத்திர முகுந்தஹ. வாமபாஹிகிருத வாம கபோலம், கண்ணன் சூழல் நிற்கச்சு எப்படி நிற்கிறான் அப்படின்னா இந்த அளவு கை வச்சுட்டு இருக்கான். எதுக்கு? குழல் வாசிக்கிறதுக்கு. வல்கித்த பூதரார்பித வேணும், பூமத்தியத்துக்குள்ள அந்த குழல் கோல் வருது. கோமலாங்குலவி ராஷ்டிரித மார்க்கம், அந்த மிருதுவான விரல்களாலே வாசிக்கிறான். கோப்ய ஈரயத்தி எத்தனை முக்குந்தா, கண்ணில் இருந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பான் அவனை. ஈரயத்தி பாடுவார்கள், பார்க்கிறார்கள், திருஷ்டிக்கிறார்கள். யோமயான வனிதா சக சித்தைஹி விஸ்மிதா ததுபதார்ய சலஜ்ஜாக காமமார்கண சமர்ப்பித சித்தாக கஷ்பலம் அபஸ்மிருதனீயः. யோமயான வனிதா சக சித்தைஹி, ஆகாச மார்க்கத்துக்குள்ளே சித்தாள், சாத்தியாள், வனிதாகா அந்த தேவதைகளுடைய ஸ்திரீகளும் கூட, விஸ்மிதா ததுபதார்ய சலஜ்ஜாக, அவன் கண்ணன் காட்டுக்கு போகிற போது பார்க்கிறான். சலஜ்ஜாகா தக்கத்தோடு பார்க்கிறான். காமமான சமர்ப்பித சித்தாக, அவனையே பார்த்து ஆசைப்படுறாளாம். கஷ்மலம் அபஸ்மிருதனீயகா, துணி கடந்து போறப்படி லூஸ் ஆயிடுதான் கண்ணனை பார்த்து. அந்த சித்திரம் அபலாஹ்னுதேதம் ஆரஹாசுரசிஷ்டர வித்யுத். அந்த இது 2 ஸ்லோகமாச்சு. இந்த 2 ஸ்லோகம் வேற கதை. அந்த சித்திரம் அபலாஹ்னுதேதம் ஆரஹாசுரசிஷ்டர வித்யுத் நந்தசூனரயம் ஆர்த்தஜனானாம் நர்மதோ யஹி கூதித வேணு. அந்த ஐயோ அண்ணா ஆச்சரியகரமாக சொல்றது ஹந்தா ஹந்தா அப்பாடி ஐயோ. சித்திரம் அபலாக ஸ்ருணுதேதம், ஸ்திரீயோ சிதபலாயோ சித்து அப்படின்னு அவரத்துக்குள்ள ஸ்திரீக்கு அபலான்னு பேரு. அவா அந்த 1000 பெண்களே கேளுங்கோள், ஸ்ருணுதேதம் என்னத்தை, ஹாரஹா சுபரசிஸ்தர வித்யுத் பரிஹி விஞ்சாவச்சூடாங்கம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் குட்டிலாலக சயுக்தம். நாம கிருஷ்ணாஷ்டோத்திர சொல்ற மாதிரி ஹாரஹாசுரசிஸ்திர புத்தியம், மாறுதலே ஹாரத்தை பாருங்கள், வித்யுத் மாதிரி மெந்திரும்படியான ஆபரணங்களை பாருங்கள். நந்தசு நிறைய மார்த்த ஜனானாம்
நர்மதோ ஜெகி கூஜித வேணு நந்தசூனு. இவன் ஆர்த்த ஜனங்களுக்கு காப்பாற்றுபவன். ஆர்த்தானாம் ஆர்த்திகந்தாரம் பீதானாம் பயநாசனம். இதுல வருது சகசநாமத்துக்குள்ளே கடைசியிலே பலஸ்ருதியில் வருது. அது ஆர்த்தஜனானாம் நந்தசூனு நர்மதோ ஜெகி கூஜித வேணு. அவன் வேணு குழல் கேட்டாலே எல்லாம் விரண்டு போயிடுவான். இதற்கதை விருந்தசோ விருஷா மிருகாவோ வேணுவாத்யஹிருதசேதச ஆராத் தந்ததஷ்ட கபலா திருத்தகர்ணா நித்ரிதா லிகித சித்திரமிவாசன். சரி. விருந்தசோ விரஜவிருஷா மிருகாய கும்பலாக சேர்ந்து அந்த விரகத்துக்குள்ள எருதுகள் என்ன, மிருகங்கள் என்ன, மிருகம் என்ன மான், காவஹா பசுக்கள் என்ன, வேணுவா திகுத சேதச ஆரா அப்படியே பாயிடும். ஆழ்வார் அதே சொல்ற ஒரு பாயும் அங்கங்கே நிற்கும் குணமே அப்படின்ற இந்த முன்னே போயிடும். வேணுவா திகுத சேதச ஆரா. வேணுவாத்தியத்தை கேடுவன் எந்த புல்லு கூட மெய்யிருந்து ஒழிந்தனவே அப்படின்றார் பெரியாழ்வார். ஆரா அந்த பாட்டை கேட்டு அப்படியே விளங்கி படுத்து நிற்கிறதான். வாய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோரா, நெய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோரா அப்படின்றார். அவனுக்கு எழுதி சித்திரங்கள் போல நின்றனவே அப்படின்றார். கோவிந்தன் குழல் ஊதின போது எழுதி சித்திரங்கள் போல் நின்றனவே. அதை இது சொல்றார். இதை பார்த்தே அவர் எழுதியிருக்கார். பகவதம் முதல் அப்புறம் ஆழ்வார். தந்ததஷ்ட கபலா தகர்ணா நித்ரிதா லிகித சித்திரமிவாசன். அந்த கண்ணுகள் என்ன பண்ணிருந்தான்? தந்ததஷ்ட கபலா பல்லால கடிச்ச கவலத்தை திருத்தக்கரன்னா அப்படியே சொந்த அப்படியே வச்சுருக்கு. காத்துல இருந்து வந்து காதை விட்டு நித்திரித்தா லிகித சித்திரமிவாசன். இறுதி சித்திரங்கள் போல் நின்றன என்று அதே சொல்றேன். நித்திரித்தா லிகித சித்திரம், இறுதி சித்திரங்கள் மாதிரி நிற்கிறதா அப்படியே. சித்திரம் எழுதினா அந்த ஜீவம் இருக்கிறது இல்லை, ஆனா பார்த்தா ஜீவித்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கண்கள் நின்றிருந்தோம். ஆவரம் பத்தமல்ல பரிபர்க விடம்பக தரிஹி சித் சபல ஆலிச கோபைஹி பரிஹிணஸ்தரக தாது பலாசைஹி பத்தமல்ல பரிஹர்க விடம்பக தரிஹி சித் சரல ஆலிச கோபைஹி காசமாஹ்வைதி யத்ர முகுந்தஹ. பலாச விருட்சங்கள், தாத்துக்கள், சித் பதார்த்தங்களும் கூட பத்தமல்ல பரிவருக விடம்பகா. அந்த பாட்டு கேட்டு பெருகிச்சு சபல ஆலிச கோபை. அவன் வாசிச்சதுன்னா அவனை பேரு கூடுற மாதிரி யாருதான். அதற்கு மாடுகளுக்கு கண்ணன் குழலாலேயே பேர் கூடுறானா. கோப்பைஹி காசமாஹ்வயதி யத்ர முகுந்தா. ஓஹோ நான் வந்தேன் இந்த காஹா மாடுகள் எல்லாம் வந்து நிற்கிறதான். முகுந்து இருக்கிறது. முகுந்தன் கண்ணபிரான். ஆனா குழல் துவனியே ஆஹ்வானித்த மாதிரி இருந்த நாம் மாடுகளுக்கு. தரிஹி பக்தினகதைய சரிதோவை தத்பதாம்புஜ ரஜோ நிலநீதம். யாரு ஸ்பிருஹேத்தீல்வயம் இவ இவ बहु पुण्याः प्रेमवेपितभुजास्मितापः. तर्हि भग्नगतयः सरितः
பெருகிற தண்ணி இருக்குது சரித்து, அது அப்படியே பெருகிறதே நிறுத்துவதாம். தற்பதாம்புஜ ரஜோநில நீத்தம், அவருடைய திருவடித்தாமரில் இருக்கும்படியான தூளை வந்தபடியான பகு புண்ணியாக காலலம்பித்துன்னா, ஆஹா பெருமாள் நம்ம வந்து அனுகிரகம் பண்ணினானே, நாங்கள் என்ன புண்ணியம் பண்ணியிருந்தோமோ. பிரேமமே பிதபுஜா ஸ்மிதிதா ஸ்திமிதாபஹா, அவனையே எல்லாரையும் தொட்டு அனுபவிக்குமாறு நினைத்திருந்தான், நிறுத்திக் கொண்டுதான். அதுக்கோசரம் அப்படி இருந்திருந்தா. அனுச்சரைஹி சமனுவர்ணித வீர்யா ஆதிபூருஷைவாச்சல பூதி வனச்சரோ கிரிதட்டேஷி சரந்தி வேணுனாஹ்வயதி தாசயதாஹி. அனுச்சரைஹி பிரெஞ்சு துணையில சமனுவர்ணித வீரியா, அவனுடைய வீரியம் என்ன? ஆதிபூருஷைவாச்சல பூதி, ஆதிபுருஷனானவன் எல்லாரையும் காப்பாற்றும் மாதிரி. வனச்சரோ கிரிதட்டேஷி சரந்தி, அந்த வனத்தில் இருக்கும்படியான எல்லா நகரங்களும் கிரி தட்டம். கிரிதட்டம்னா மலையுடைய தாழ்வு இடம். சிறந்து அங்கெங்கி நடக்கிற எல்லா பெரிய சிறப்புங்களும், பெரிய சிறப்புன்னா நிலத்தில் நடக்கிற பாம்பாதிகள். வேணுனா காசையல்லாகி, அட கண்ணுகிடம் தன் குழல் ஓசையாலே எல்லாரையும் கூப்பிடுறானே அப்படின்னு மாடுகள் எல்லாம் போயிட்டு அப்படின்னு என்ன மிருதாரிகள் பாயும் அப்படின்னு கண்டன் குழல் வாசித்தது அப்படின்னா எல்லா மிருகங்களும் மாடுகளும் கொடிகளும் செடிகளும் அப்படியே தாழ்ந்து வணங்குறது. அது இங்க பேர் நெக்ஸ்ட். வனத்தலாஸ்தரவ ஆத்மனி விஷ்ணும் வெஞ்சயந்தேவ புஷ்பபலாட்யாக வனத்தபார விட்டபாமதுதாராக பிரேமஹிஷ்டதனவ சசுர்ஜிஸ்மா. வனலதாக, காட்டில் இருக்கும்படியானா கொடி செடிகள். தரவஹா, மரங்கள். ஆத்மனி, தம் ஹிருதயத்துக்குள்ளே. விஷ்ணும் வெஞ்சயந்தியா, ஆஹா விஷ்ணுவே வந்துட்டான் அப்படின்னு நினைச்சுண்டு புஷ்பபலாட்யாக, தாழ்ந்து நிற்கிறதாம் செடி கொடிகள் எல்லாம். இதுக்கு அந்த புஷ்பத்தையும் பலத்தையும் வாங்கிக்கோங்கோள் பெருமாளுக்கு அப்படின்னு நமக்கு மாதிரி வணங்கி போயிடுதான் செடி கொடிகள் எல்லாம். இதுக்கு புஷ்பத்தையும் பலத்தையும் சமர்ப்பிக்கிறதுக்கா. அத்தனை இனிமையாக இருந்தது அந்த குழல் ஓசை. பிரணத்த பாரதபா மதுதாராக பெருமஹிஷ்டதனவ சசுர்ஜஸ்மா. அப்படியே வணங்கி பாரத்தாலே மதுதாராக, மதுவையே தாராக்காரமாக கொட்டுற மாதிரி. மது அப்படின்னா தேன், தேன் ஒழுகும் மாதிரி. பிரேம ஹிருஷ்ட தனவகா, பிரேமத்தாலே சந்தோஷப்பட்ட சரீரத்தை உடையவா. சசுர்ஜுஸ்மா, மே அந்த தேனை உண்டு பண்ணி கொண்டிருந்தாலாம். தர்ஷனீய திலகோ வனமாலா திவ்ய கந்த துளசி மதுமத்தை அலி அலிகுலை அலகுகி அலகுகீதமபீஷ்டம் ஆத்ரியன் சந்தித வேணு. அந்த வேணு குழல், வேணும்னா குழல், குழல் சப்தத்தை கேட்டு திவ்ய கந்த துளசி மதுமத்தை. திவ்ய கந்தம் என்ன, துளசி என்ன, அந்த மது தேன் பெருகும். அந்த தேன் வண்டு கொண்டு வருது. அரிகொலை அலகுகீதமபீஷ்டம், பாடு தென்னா தெனாவென்று வண்டுமிரல் திருவேங்கடத்து என்னானே என்னப்பன் எம்பெருமான் புலனாகவே இந்த அறிவர். அந்த மாதிரி தென்னா தெனான்னு அலிகுலை, அந்த வண்டுகள் ஜீங்காரம் பண்ணிட்டு வருது. ஆத்திரியன் நிறை சந்தித்த வேணு, அந்த இத்தையே ஃபாலோ பண்ணிட்டு வேணு கானத்தையே ஃபாலோ பண்ணிட்டு தாங்களும் பாடுறதும். கண் மாதிரி நானும் பாடுறேன்.
கரஹி சாரச சாரஹம்ச விஹங்கா சாருகீத ஹிருதயே பிரசயேத்யா ஹரிமுபாசிருதே ரச்சித்தா அந்த மீலிதகிருஷோ திருத்தமூனாக. சரசி தண்ணி வெள்ளே, சாரச ஹம்ச விஹங்கா சாரச பக்ஷி, ஹம்ச பக்ஷி, விஹங்காக வேற பட்சிகள், சாருகீத ஹிருதே தசயேத்யா அந்த இனிமையான குழல் சப்தத்தை கேட்டு மனசால் தரித்து கொண்டு ஹரிமுபாசகத்தே கதச்சித்தா அவனண்டியே மனம் லயித்து ஹரிமுபாசதா கண்ணன் உபாசனம் பண்ணுறான். அந்த மீயத்து திருஷோ திருத்தமூனா அவன் திருமுக மண்டலத்தை பார்த்துண்டோ மௌனம் ஆயிட்டான். அப்படின்னு என்ன பக்ஷி சிலுவலி என்னல்ல அந்த சாரச பட்சிகளும் எல்லாம் அப்படியே நின்றுடுத்து. ஒன்றும் அவன் ஆக்ஷனே பண்ணல, எழுதி சித்திரங்கள் போல் நின்று சகபல சரகவத்தம் சவிலாசக சானுஷுக்ஷிதி பிருத்தோ விரஜதேவியக ஹர்ஷயன் எரிகி வேணுரவேணா ஜாத்தஹர்ஷோபரம் பதி விஸ்வம். விரஜதேவியா அந்த கோபிகா ஸ்திரீகள் தேவிகள், சகபலஹா ஸ்ரக் அவதம்ச விலாசகா சகபலகான பதராமனோடு கூடினா அந்த ரெண்டு பேருடைய குழல் நித்தியம் அவதம்ச விலாசகா அந்த வர குழலுடைய தனியை கேட்டு சந்தோஷப்பட்டு சாந்து சுக்ஷிதி பிருத்தோ விரஜதேவியா அங்கே அவளும் அப்படி நின்றுட்டே இருந்தான். ஹரிஷயன் எருகி வேணுர வேணா அந்த வேணு நாதத்தை கேட்டு ஹரிஷத்தை அடைந்து ஜாத ஹரிஷ உபரம் பதி விஸ்வம். அதுக்கு சரியா டான்ஸ் பண்ணுவான் உபரம் பக்தி. ஆஹா என்னதான் இருக்கு கேட்கறதுக்கு, செனிக்கினிய செஞ்சல்லா இருக்கேன். மகுதத்தி கிரமண சங்கித சேதா மந்த மந்த மனுகர்ஜதி மேகா சுஹிருதமம்ப அம்பவரிஷத் சுமனோபி சாயயா நவிரதன் பிரதபத்திரம். இந்த மேகங்கள் மேகங்காள் அண்டாள் மடுங்க பாருங்க, அந்த மாதிரி மகரத்தி கிரமண சங்கித சேதா அவன் போயிட்டு இருந்தா மேகன் அப்படியே போயிட்டு இருந்தான். அவனுக்கு நிழல் கொடுக்குற மாதிரி போயிட்டு இருந்தான். கருப்பு மேகங்கள் கண்ணனுக்கு கொடை மாதிரி போயிட்டு இருந்தான். மந்த மந்த மனு கர்ஜதி மேகா அதன் கஜர பண்ணிட்டு இருந்தான். சுஹிருதமும் சுஹிருதமபியவர்ஷத் சுமனோபிஹி நின்னிடத்துக்குள்ளே மடியும் பெழிமாம். சாயையா சவித பிரதபன்னம் பிரதபத்திரம் அவன் நிழல் போல ஆதவன் கொடை பிடிக்கிற மாதிரி பயின்று இருந்தான். மேகங்களும் சகாயம் பயின்றது. விவித கோபச்சரணேஷு விதக்தோ வேணுவாத்திய உருதாரிய சிக்ஷாக தவசுதசதி யதா தரபிம்பே தத்தவேணுநயத் சரஜாத்தி. விவித கோபச்சரணேஷு அவ பாட்டு பாடித்துன்னா ஒவ்வொரு ராகமும் புதுசா இருக்கும். விதக்தா காலில் விழுந்து அந்த கோபால கேட்கலாம். வேணுவாத்திய உருதாரிய சிக்ஷாக இந்த மாதிரி வேணுநாதை எப்படி கல்பிச்சு வழக்கு பசங்களுக்கு. வேணுவாத்திய உருதாரிய சிக்ஷாக தவசுதசதி யதா தரபிம்பே. இவருடைய பையனானவன் நந்தனுக்கு சொல்றார், அவன் ஒரு வேணுநாதன் பண்ணி திருமணிக்குன்னா தத்த வேணுஸ்வரஜாத்தி வாயில குளில் வச்சாலே எல்லாரும் மயக்கும் மாதிரி பண்றாளே, இந்த பாட்டை எப்படி கல்விச்சு கொடுத்தாய் பாட்டு அவனை தூக்கினாலே கேட்கிறார். சதனசஸ்ததுபதாரிய சுரேஷாக சக்கர சர்வ பரமேஷ்டி புரோகாக. இது இங்கே இல்ல, ஆகாசத்துல வந்திருந்து சுரேஷாக அந்த தேவ அதிபதிகள் சக்கரம், இந்திரன், ஷர்வா,
சிவன் பரமேஷ்டி பிரம்ம புரோகாஹா வித்யாதராள் கிண்ணராள் கிம்புருஷாள் கந்தர்வாள் இவாளை முன்னுகொண்டு அவள் முதிர்க வச்சு கவய ஆனத கந்தரச்சிதாக ஆனத கந்தரச்சித்தாக அப்படியே வணங்கி தமிழ் அந்த பாட்டு கேட்டுருக்கான். அவன் எல்லாம் மறந்துட்டான் எதுக்காக வந்திருக்கேன். இது கேட்கறதுக்கே வந்திருக்கான். அதுக்கோசரம் கிருஷ்ணலம் நிஷ்டித தத்வாஹா சக்கரசர்ப பரமேஷ்டி புரோகாக கவய ஆனத கந்தர சித்தாக. கவிகளுக்கு பாடுறது கவி பண்றது நின்று போயிட்டான். கிருஷ்ணலம் அனிஷ்டித சித்தத்வாக அவன் பாடினதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அங்க அப்படி இருக்கிறது. நிஜபதாப்ஜதலையன் भजवस्त्र नीरजाङ्कुश विचित्रलामैः रजभुवशमयन् सुरतोदं वश्मधुर्य गजदीरितवेणुः. வேணுதீரித்தம் வேணு சப்தத்தை கேட்டு, வேணும்னா குழல் சப்தத்தை கேட்டு, நிஜபதாப்ஜ भजवस्त्र नीरजाङ्कुश विचित्रलामैः மிருகாரர்கள் பாயும் அப்படின்னு வாழ்வ. அந்த மாதிரி நிஜபதாப்ஜதலைர் தஜவஸ்திரா காலில் இருக்கிறபடியான துணி அப்படியே பெருகி போயிடுத்தான். ஆழ்வார் சொல்ற மாதிரி விருகுமால் நெஞ்சம் உயிரின் பெருமன்னி பெருகுமால் வேட்கையும் என் செய்கேன் தொண்டனேன். வேட்கை வெட்கம் பெறுகிறது, மனசு உருகிறது பெருமாளை பார்த்தது என்றால் அந்த மாதிரி இவா நீரஜாங்குஷ விசித்திரதலாமேஹி வஜபுபா சமயன் குரதோதம் வர்ஷ்மதுரிய கதிரீதித்த வேணு. அந்த குழல் நாதம் கேட்டு எல்லாரும் அது முன்பு வணங்கி நிற்கிறார்கள். அத்தனை மயக்கம் உண்டு பண்ணினார். வஜதிதேன வயம் சவிலாசா வீக்ஷணார்ப்பிதமனோபவவேகாः குஜகதிம் கமிதானவிதானः கிருஷ்ணலேன கதரம் வசனம் வா. பிரதித்தி தேன வயம் சவிலாச வீக்ஷணார்ப்பிதமனோபவவேகாः. ஆச்சரியத்துடையும் அப்புறம் விலாசத்துடையும் கம்பீரமாயிருந்து அந்த பாட்டை கேட்டு நாங்கள் உருகினோம். மனிதரக்கு சிதாகணயங்கா மாலையா தெய்த கந்த துளசியாக பிரணயினோனுச்சரஸ்ய கலாம்சே பிரக்ஷிபன் புஜமகாயதயத்ரா. மணிதரஹா மணி தரிச்சின்றும் கமிதான விதாமஹா கொச்சிதாகணயங்கா மாடு கழித்துக்கு மணி கட்டிருக்கா. அந்த மாடுகள் மாலையா தெய்த கந்த துளசியாக துளசி கந்தம் மாலை எல்லாம் போட்டிருக்கா. பிரணயினோனு சரஸ்ய கதாம்சே பிரக்ஷிபன் புஜமகாயதயத்ரா. தோல்வெளி வீலமே வாரப்பிறான்ற மாதிரி தோளை தட்டென்று புதித்து தட்டு வாசிச்சுருக்கா. அதை பார்த்து அந்த மாடுகள் எல்லாம் பார்த்து கிங்கினி மாதிரி கழுத்தழிச்சுக்கிறதாம். சப்தம் வருது, கிங்கினி சப்தம் வருது. குளிக்கவே நிர்மச்சித சித்தாக கிருஷ்ணமன் வசத கிருஷ்ணகிரிந்தியா குணகணார் நமமனுகத்ய ஹரிண்யோ கோபிகா இவ விமுக்த கிருஹாஷாகா. குளிக்க வேணுரமஞ்சர சித்தாக. அந்த வேணு நாடத்தை கேட்டு வஞ்சித சித்தாக மனசு அப்படியே அங்கே அவனிடத்திலேயே பெருகி போய் கிருஷ்ணமன் வசத கிருஷ்ணகிரியா அந்த கிருஷ்ணனை தொடர்ந்து அந்த கோபிகாஸ்திரிகள் மரமாதரை குணகணார் நமனுகத்ய ஹரிண்யோ
கோபிகா இவ விமுக்த கிருஹாஷாகா. எந்த மாதிரி எல்லாம் விட்டு கணக்கு வந்திருந்தாலும் அந்த மாதிரி ஹரிஞகா, அந்த மான் குட்டிகளும் கோபிக்காய் விமுக்தி அவங்க பிரிண்டியே நடந்து போகும். கண்ணன் பிரிண்டி எல்லாம் எடுக்கும். எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா ஒரே வார்த்தையில. குந்ததாம கிருத கௌத்துக வேஷோ கோபகோதன விருத்தோ யமுனாயாம். குந்ததாம கிருத்த கௌத்துக வேஷோ, அவ வேஷம் பார்த்தது எப்படின்னா கண்ணனை விலகிபிஞ்சாவச்சூடாங்கம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்வரும் குட்டிலாரக சஞ்யுக்தம் பூர்ணசந்திரபாரணம் விலசத் குண்டலதரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்வரம். கிருஷ்ணாட்சகத்துக்குள் எங்கிருக்கோம் அத்தனையும் பார்த்து கோபகோதனவிருத்தோ யமுனாயாம். கோபகோதனத்துக்கு இட்டு பிறந்தவன் அந்த யமுனோத்தரத்துக்குள்ளே அவளை நினைத்தார்களாம். நந்த சூனுரனகே தவ வத்சோ நர்மத பிரணயினாம் விஜகாரா. நந்தசூனு அனகே, அம்மா பாவமில்லாதவளே, நந்தசூனு உன்னுடைய பையன், தவவத்சோ உன்னுடைய குழந்தையானவன், நர்மத பிரணயினாம் விஜகாரா எல்லாரிடையும் நமக்கு பிரணய பிரீத்தி உண்டு பண்ணிருக்கானம்மா. மந்தவாயுரூபவானித்யனுகூலம் அத்தியனுகூலம், மந்தமான காத்து வீசுறது அனுகூலமா இருக்குது. மானயன் மலயஜஸ்பரிஷேனா வந்தினஸ்தமுப தேவகணாயே. தேவகணங்கள் வந்திமாகதர்கள் மேலிருந்து பார்த்துருக்கா. வாத்திய கீத பலிபுரு, வாத்தியம் என்ன கீதம் என்ன அவளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சுத்தின் இருக்கா. மேலிருந்துமே வத்சலோ வஜகவாம் ஜகத்ரோ பஞ்சமான சரண பதிவிருத்தை. அந்த குழந்தையானவன் ரஜகவாம், ரஜகுல மாடுகள் ஜகத்ரோ வைக்கு போனப்போ பஞ்சமான சரண பதிவிருத்தை எல்லாரையும் சேவிச்சுட்டு போறான். அவனையும் எல்லாரும் சேவிக்கிறான். விருத்தை விருத்தானார்கள் அவனும் சேவிச்சுட்டு போறான். கண்ணவரன் இவாள் அவனையும் சேவிக்கிறான். கிருஷ்ணகோதன உபோஹ்ய தினாந்தே கீதவே நிறுவன கேடித்த கீர்த்தி. கண்ணீராயிரம் பிள்ளைகளோடு கலர் நிலையிட்டு வருவான். சாயங்காலம் ஆயிட்டு வந்துடுறான். கிருஷ்ண கோதனம் உப்போ எல்லா மாடுகளையும் கூட்டிட்டு வந்து தினாந்தே சாயங்காலத்துக்குள்ளே கீதவே நிறுவன கீர்த்தி. கோவிந்தன் குழல் உழுகிற போரு அப்படின்னா அவனை கீர்த்தனத்தை கேட்டவுடனும் உற்சவம் இஷ்டமது சாப்பி திருஷீனான் உன்னையன் குரதரிதஸ்ரதி தித்யசைதி தித்சயைதி சுராசிஷயேவா தேவகி ஜனபூருடு ராஜா. அந்த உற்சவத்தை பார்க்கறதுக்கு எல்லா இஷ்டமும் போயிடுறது. கண்ணனை பார்த்த உடனே திருஷீனான் உன்னையன் குரரஜஸ்ரதி, அந்த மாடுகளுடைய நடந்து வருதே அந்த சப்தத்தை கேட்டு தித்யசைதி தித்சயைதி சுஹൃദാശിஷேவா தேவகி ஜனபூருராஜா. தேவகி சத்தம் பர்த்தா அந்த உடுராஜா நட்சத்திராதிபதியானவன் சந்திரனும் சகா அப்படியே ஆசீர்வாதம் பண்றது இருக்கான. மதவிகூர்ணிதலோச்சன ஈஷன்னே மானதஸ்வ சுஹൃதாம் வனமாலி பதரபாண்டவதனோ பதரபாண்டுவதனோ மிருதகண்டம் மண்டையன் கனக குண்டல லக்ஷ்மியா. காதலே கனக குண்டலன் தங்கத்து காதலி லக்ஷ்மி மாதிரி அப்படின்னா மதவிகூர்ணிதலோச்சன ஈஷன்னே கண்ணை பார்த்தது அப்படின்னா மத சித்த மாதிரி இருக்குது. மானதஸ்வ சுஹൃதாம் வனமாலி எல்லாராலையும் கௌரவிக்கப்படுவது. வனமாலி கையிலே வனமாலை வாயிலே எதிர்க்கு அந்த வனமாலின்னு அந்த குழலுக்குன்னு பேர். மாலையும் சாத்தன் இருக்கான், குழலும் வச்சுட்டு இருக்கான்.
ஸ்வசுஹிருதாம் வனமாலி மாரதா பதர பாண்டுவதனோ மிருகண்டன். திருமண்டலம் பார்த்து அப்படின்னு வெளுப்பா இருக்கு. மிருது கண்டம், மிருதுவான கழுத்து. மண்டையன் கனக குண்டல லக்ஷ்மியா, விராட்டியுடைய காதலி மாதிரி சாத்தின் இருக்கான். திருப்பதி விரதராஜ விகாரோ யாமினி பதி ரிஷைவதினாந்தே. திருப்பதி விரதராஜ விகாரோ, அந்த எதுபதியானவன் அந்த யானையானது விகாரத்துக்கு போற மாதிரி. யாமினி பதிரி வைஷ தினாந்தே, எங்களை எல்லாம் பதியானவன். தினாந்தே சாயங்காலம். முடித்த பக்தர் உபயாதி துரந்தம், சிரிச்சின்று வரான், குழலூரிந்து வரான். மோச்சையின் ரஜகபாம் தினதாபம், இந்த விரதத்தில் இருக்கிற மாடுகளுடைய தாபத்தெல்லாம் குறைத்து கொண்டு வரும்படி குழலூரி இசைபாடி வருகிறான். இது 24 ஸ்லோகம் ஆயிடும். கடைசி ஸ்லோகம் ஸ்ரீ சுகவாச்சா ஏவம் வரசி யோராஜன்ன கிருஷ்ணலீலாரகாயதீஹி தேவிரேஹசு தச்சித்தா தன்மனஸ்கா மகோதயாக. ஏவம், இந்த மாதிரி பிரஜஸ்திரியா, அந்த கோகுல ஸ்திரீகள் எல்லாம், ஹே ராஜன்னே, பரீட்சித் மகாராஜனே, கிருஷ்ணலீலானுகாயத்தீஹி, கிருஷ்ணனுடைய அகடித கடனா சாமர்த்தியத்தை எல்லாம் சொல்லிண்டு பாடிண்டு ரேமிரே சந்தோஷப்பட்டார்கள், பரமபக்தி யுக்தரானார்கள். சுதச்சித்தாந்த சுதச்சித்தா தச்சித்தாக, அவனையே மனசில் நினைந்து உள்கரைந்துருகி, தன்மனஸ்கா மகோதயாக, அவனையே நினைந்திருந்து மனசிலே வச்சிருந்தார்கள். அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏதனா பிரதிவாசுரே என்கிறாரே, அனன்ய சேதசராய் அவனிடத்திலேயே தனு மன தனத்தையும் சேர்ந்திருந்த மகோதயாக, என்ன பெப்பேறு விட்ட மகான்கள், இப்படியும் ஒரு கோஷ்டி உண்டோ அப்படி இருந்தார்கள். அஸ்னுகசமாரம்பாம் அபிஷேகமத்தியமாம் லக்ஷ்மி வல்லவரியந்தாம் வந்தே பரம்பராம்.